Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 5 exercise 5.3ல 12th problem பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the equation of a line whose intercepts on the x and y axis are given below. இதுல ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லைனோட x and y intercept வேல்யூ வந்து ரெண்டு சப்டிவிஷனா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி x intercept and y intercept வேல்யூ கொடுத்துட்டு லைனோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா x by a plus y by b equal to 1. இதுல a அப்படிங்கிறது x intercept, bங்கிறது y intercept. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு 4, -6 இன்டர்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா a equal to 4 and b equal to -6 அர்த்தம். ஓகே, the line equation is formula என்ன? x by a plus y by b equal to 1. so x by a ஓட வேல்யூ 4 plus y by b ஓட வேல்யூ -6 equal to 1. டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தாதான் நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்றதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றதோ பண்ண முடியும். ஓகேவா? அதனால இதை சேமா வர வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். இங்க 4 இங்க 6 இருக்கா, அப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 6 போட்டுருங்க. இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 போட்டுருங்க. அப்போ நமக்கு ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 4 into 6 வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? சரி, நான் இதே மாதிரி பண்றேன். இப்போ என்ன வரும்? 6x divide by 4 into 6 minus 4y divide by 4 into 6. ஏங்க மைனஸ் வந்துச்சு, plus divide by minus அதனால தான் equal to 1. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டுத்துலயுமே நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா? so 6x minus 4y divided by 4 into 6 இந்த மாதிரி எழுதிக்கலாம் equal to 1. இதுக்கப்புறம் இந்த 4 into 6 இருக்குல்ல, இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். என்ன வரும்? 6x minus 4y equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 4 into 6 வந்து டிவைட்ல இருக்கு. இதை நாம ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வர போறோம். அப்ப என்ன ஆகும்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே இந்த சைடு வரும்போது நியூமரேட்டர்ல போயிடும். ஓகேவா? அப்போ 1 into 4 into 6ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6x minus 4y equal to 4 into 6னா அது 24. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 24 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப 6x minus 4y minus 24 equal to 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதையே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இந்த 6x பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல, அதாவது 6 வந்து 2 டேபிள்ல போகும் இல்லையா? அதே மாதிரி 4 வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வரும், 24 2 டேபிள்ல வரும். அப்போ நம்ம ரெண்டு சைடும் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணீங்கன்னா 3x வரும், இந்த இடத்துல 2y வரும், இங்க 12 வரும், ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல, எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ். ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல இன்டர்செப்ட்ஸ் -5, 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a equal to -5 and b is equal to 3/4. ஓகே, லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? x by a plus y by b equal to 1. so x by a ஓட வேல்யூ -5 plus y by b ஓட வேல்யூ 3/4 equal to 1. so next stepல 1 divided by minusனா அது minus x by 5. இந்த இடத்துல பாருங்க y divided by 3/4 இருக்கு. இதை நாம, அதாவது y divided by 3/4 இருக்கா? so y இந்த டிவைடை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க அந்த 3/4 வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வரும். ஓகேவா? அதாவது தலைகீழா வரும். இப்ப 3/4 எப்படி மாறிடும்? 4/3ன்னு மாறிடும். ஓகே, இதுக்கப்புறம் இங்க 5 இருக்கு டினாமினேட்டர்ல, பட் இங்க வந்து டினாமினேட்டர்ல 3 தான் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஒன்னு போல நம்பர் வர்ற மாதிரி பண்ணணும், ஒரே மாதிரி நம்பர் வரணும். ஓகேவா? அதனால என்ன பண்ண போறோம்னா
இந்த இடத்துல மல்டிப்ளை டிவைட் பை 3 பண்ண போகிறேன். இந்த இடத்துல மல்டிப்ளை டிவைட் பை 5 போட போகிறேன். அப்போ எனக்கு டினாமினேட்டில் என்ன வரும்னா 5/3 5/3 வந்துடும் ரெண்டு இடத்துலையுமே. ஓகே, ஸோ அதுக்கு தான் இதை பண்ணுறோம். அப்போ இங்கே பண்ணும்போது என்ன வரும்னா -3x வரும். இந்த இடத்துல 4 5s are 20 yன்னு கிடைக்கும். அப்புறம் ரெண்டுத்துலையுமே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 3 × 5 தட் இஸ் 15 வந்து சேமாக இருக்குது. கரெக்டாக ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறோம்னா இந்த 15-ஐ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், இந்த 15 இந்த இடத்துல டிவைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும்பொழுது இது ஆப்போசிட் சைடில் போக போகுது. அப்போ என்ன ஆகும், அப்படியே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேவா, அப்போ 1 × 15 ஈக்குவல் டு 15. ஸோ -3x + 20y ஈக்குவல் டு 15 இருக்கு. பட் நமக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் இல்லையா. அதனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம அகைன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். இந்த ரெண்டு டேர்மும் அந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றுமே இருக்காது இல்லையா, அதனால 0. ஸோ 0 is equal to -3x இந்த சைடு வந்ததுனால +3x. அதே மாதிரி 20y இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடு போனதுனால -20y. அதுக்கப்புறம் இந்த 15 வந்து அங்கேயே தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனால சைன் எதுவும் 15க்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஓகேவா, சரி இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். The line equation is 3x - 20y + 15 equal to 0. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.